வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் இன்று கைச்சாத்தாகவுள்ள ஒப்பந்தம். காத்தான்குடியில் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற வீட்டிற்கு அருகில் கைக்குண்டு மீட்பு. பலாப்பழத்தால் அடித்துக் கொள்ளப்பட்ட வயோதிப பெண் இளைஞன் கைது. ஜாலில் வீதியால் சென்ற குடும்பஸ்தரின் மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதல். எரிபொருள் விலை குறையும் வாய்ப்பு, ஜனாதிபதி ரணில் வெளியிட்ட தகவல். ஜாலில் ஆலய நகைகளை திருடிய இளம் குருக்கள் கைது, கொண்டாடி தீர்த்த மக்கள். மின்சார கம்பியில் சிக்கி பற்றி எறிந்த பாரவூர்தி. நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இன்று கைச்சாத்திடப்படவுள்ளது. சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் அனைத்து கட்சிகளினதும் ஆதரவுடன் தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து ஒரு ஜனாதிபதி பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. அது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இன்று கைச்சாத்திடப்படவுள்ளது. அதே நேரம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய கட்சிகள் தமிழ் மக்களது கோரிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கான முயற்சியாக குறித்த ஒப்பந்தம் அமையவுள்ளது. அதனைத் தொடர்ந்து வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வதற்கான திகதிகள் அறிவிக்கப்படும் போது பொது வேட்பாளர் யார் என்பது குறித்து அறிவிக்கப்படும். எல்லோரும் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தும் போது நிச்சயமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் குறித்த பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள். தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினையை தீர்ப்பதற்கான ஒரு உந்துதலை கொடுப்பதே இதன் முதன்மையான நோக்கமாகும். குறித்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து பிரசாரத்திற்கான குழு, தேர்தல் விஞ்ஞாபனத்தை உருவாக்குவதற்கான குழு என்பவற்றுடன் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக குழுக்கள் நியமிக்கப்படும். வடக்கு கிழக்கு மாத்திரமன்றி தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற சகல பகுதிகளிலும் இது தொடர்பில் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி பூனொச்சி முனையில் குண்டு தாக்குதலுக்கு இலக்கான வீடொன்றிற்கு அருகிலுள்ள வீடொன்றின் முன்னால் உள்ள வடிகான் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த கைக்குண்டானது நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். பூனொச்சி முனையில் பச்சை வீட்டு திட்டம் என அழைக்கப்படும் முஹைதீன் ஜூம் ஆகா பள்ளி வீதியில் வீடொன்றின் முன்னால் உள்ள வடிகானுக்கு அருகில் கைவிடப்பட்ட கைக்குண்டு ஒன்று கிடப்பதை சம்பவதியமான நேற்றிரவு அவதானித்த பொதுமக்கள் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கைவிடப்பட்டிருந்த கைக்குண்டை மீட்பதற்கான நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்து வருவதுடன் விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழக்கும் பிரிவினரும் அழைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கைகுண்டு மீட்கப்பட்ட வீட்டிற்கு அருகில் உள்ள வீட்டின் மீது கடந்த 15ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு அடையாளம் தெரியாதோரால் தயாரிக்கப்பட்ட புதிய வகையான குண்டுவீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் மெல்சிரிபுர பகுதியில் 79 வயதுடைய பெண்ணின் தலையில் பலாப்பழத்தால் தாக்கி கொலை செய்த 29 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். மெல்சிரிபுர வடவன கிராமத்தில் வசித்து வந்த 79 வயதுடைய 4 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக மெல்சிரிபுர போலீசார் தெரிவித்துள்ளனர். இரு குடும்பங்களுக்கு இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரியவந்துள்ளது. கொலை சம்பவம் தொடர்பில் நீதவான் விசாரணையும் பிரேத பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் மரணத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட பலாப்பழமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேலதிக விசாரணைகளை மெல்சிரிபுர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் வீதியால் சென்ற குடும்பஸ்தரின் மோட்டார் சைக்கிள் மீது வாழ்வெட்டு குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராலி மத்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் அராலி மத்தி குமுக்கன் குள வீதியால் சென்ற இளம் குடும்பஸ்தரை முச்சக்கர வண்டியில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று மறித்து அவர் மீது வாளால் வீசியது. இதன்போது அவர் விலகிய நிலையில் குறித்த வெட்டு அவரது மோட்டார் சைக்கிள் மீது சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் அந்த குழு அவரது மோட்டார் சைக்கிள் மீது கம்பிகளாலும் வாளாலும் தாக்குதல் நடத்திவிட்டு சென்றுள்ளது. இவ்வாறு சென்ற குறித்த கும்பல் அராலி மத்தி மேல் வீட்டடி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞனை மறித்து தாக்குதல் நடாத்தியது.
இதன்போது குறித்த இளைஞனின் கையில் வாள்வெட்டு காயமும் உடலில் அடிகாயமும் ஏற்பட்டது. இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளானவர்கள் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு சென்று அங்கு இதுகுறித்து தெரியப்படுத்தியுள்ளனர். குறித்த கும்பல் ஊரை விட்டு இன்னமும் வெளியேறவில்லை. நீங்கள் வந்தால் அவர்களை கைது செய்தலாம் என தெரிவித்தும் போலீசார் அசண்டியினமாக செயற்பட்டு அவர்களை வெளியேற்றியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. பின்னர் குறித்த இளைஞன் 107 என்ற அவசர போலீஸ் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இதுகுறித்து தெரியப்படுத்திய பின்னரே போலீசார் இதுகுறித்து விசாரணை செய்துவிட்டு சம்பவ இடத்திற்கு சென்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட இருவரும் வாட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சில செலவுகளை நீக்குவதன் மூலம் எரிபொருள் விலையை மேலும் குறைக்க வாய்ப்புள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் சந்தையின் எரிபொருளுக்கமைய எமது எரிபொருள் விலையையும் சீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார். பண்டாரு நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது. பொருளாதார வீழ்ச்சியுடன் சிறு வர்த்தகங்கள் உட்பட அனைத்து வர்த்தகங்களும் வீழ்ச்சி கண்டன. அனைத்து நுண் தொழில்துறைகளும் முற்றிலும் நட்டமடைந்தது. வங்கி கட்டமைப்பும் பாதிப்புக்குள்ளானது. எனவே அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பின்னர் ஸ்திரத்தன்மையை உருவாக்கி சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வதற்காக செயற்படுவதே எமது முதல் பொறுப்பாக அமைந்தது. அச்சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒரு வேலை திட்டத்திற்கு செல்லுமாறு எமக்கு கடன் வழங்கிய அனைத்து நாடுகளும் கேட்டுக்கொண்டன. அப்போது உடன்பாடு ஏற்பட்டு அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தன. உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களுடன் உடன்படிக்கையை எட்டிய பின்னர் அந்த கட்டமைப்புடன் செயற்படலாம் என்று தனியார் கடன் வழங்குநர்களும் எம்மிடம் தெரிவித்தனர். ஜாழ்ப்பாணம் ஊர்காவற்துறையில் உள்ள புளியங்கூடல் ஈந்தன் முத்து விநாயகர் கோவில் நகைகளை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் 28 வயதான உதவி குருக்கள் ஒருவர் ஜாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆலயத்துக்குள் பாதுகாப்பாக பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த 62 பவுண்ட் நகைகள் மற்றும் 8 லட்சம் ரூபாய் பணம் என்பன காணாமல் போயிருந்தன. இது தொடர்பாக ஊர்காவற்துறை காவல் நிலையத்தில் முறைப்பாடும் செய்யப்பட்டிருந்தது. ஆலய பெட்டகம் உடைக்கப்படாத நிலையில் போலி சாவிகளை பயன்படுத்தி நகைகள் பணம் என்பன கொள்ளையிடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது. இந்நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று குறித்த பிரதேச மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர். புளியங்கூடல் சந்தையிலிருந்து ஊர்வலமாக சென்ற மக்கள் முத்து விநாயகர் ஆலயத்தை சென்றடைந்து கவனஈர்ப்பில் ஈடுபட்டதுடன் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று வேண்டி சிதறு தேங்காயும் அடித்திருந்தனர். இந்த விசாரணை இழுத்தடிப்பு செய்யப்படுகின்றது என்ற மக்களின் குற்றச்சாட்டு ஜாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபராக காளிங்க ஜெயசிங்கவின் கவனத்திற்கு சென்றதை அடுத்து குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அவர் ஜாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சூரிய பண்டாரவின் கீழ் இயங்கும் ஜாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறை பிரிவுக்கு மாற்றினார். அதன் பின்னர் ஜாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சமன் பிரேமதிலக வழிகாட்டலில் உப காவல் பரிசோதகர் பிரதீப் தலைமையிலான காவல் குழு இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென்னைநார் ஏற்றிச் சென்ற பாரவூர்தி ஒன்று மின்சார கம்பியில் சிக்கி தீப்பிடித்ததில் பாரவூர்தியும் தென்னைநார் கையிருப்பும் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக உடப்புவ காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். வெளிநாட்டிற்கு தென்னைநார் ஏற்றுமதி செய்யும் பாரவூர்தி தொழிற்சாலையில் களஞ்சிய சாலைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்த போதே குறித்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. தென்னை நார் பாரவூர்தியின் உயரம் காரணமாக வீடொன்றிற்கு சென்ற மின்சார விநியோகத்தின் வயருடைந்து பாரவூர்தியின் மீது விழுந்து தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. மின்சார வயருடன் பாரவூர்தி வீதிக்கு வந்ததால் தீ முற்றாக பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் பாரவூர்தியின் சாரதியும் உறவியாளரும் பாரவூர்தியில் இருந்து தப்பிச் சென்று அவர்களின் உயிரை காப்பாற்றியதாக கூறப்படுகிறது. தீயினால் தென்னைநார் இருப்பு மற்றும் பாரவூர்தி முற்றாக எரிந்து நாசமானதுடன் 40 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தென்னைநார் வியாபாரி தெரிவித்துள்ளார். தீ விபத்து ஏற்பட்டதும் அப்பகுதி மக்கள் தண்ணீரை பீச்சி அடித்து பாரவூர்தி மற்றும் தென்னைநார் ஆகியவற்றை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் அது தோல்வியில் முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற காலநிலையை எதிர்பார்க்கலாம் என குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய மலை பிராந்தியத்திற்கு மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மோனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.